எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? உள்ள வாங்க. எதுக்கு ஆனந்த் கதவெல்லாம் தட்டிக்கிட்டு உள்ள வர வேண்டியதானே? இல்லை நீ, அது நாகரிகம் இல்லை. 1000 தான் இருந்தாலும் இப்போ நீங்க இந்த கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர். நீங்க தான் சொல்றீங்க ஆனந்த். அர்ஜுன் சார் பர்சனல் விஷயத்தையும் ஆபீஸ் விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிறாரு. ஏன்னே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியாகணும் நீ. அந்த டூப்ளிகேட் கேர்ளை பார்த்ததா நமக்கு தகவல் கொடுத்த அந்த ஆனந்தம் பத்திரிகையோட எடிட்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் அந்த பொண்ணை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டாரு. நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு இங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல ஆனந்த், அதான் அர்ஜுன் சார் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரே. இப்போ நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பம்தான் வரும். அண்ணி, அப்போ நீங்க அண்ணனை விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்களா? குழப்பம் வந்தாதான் தெளிவு வரும் அண்ணி. அந்த தெளிவுல தான் ஒரு முடிவு கிடைக்கும். என்ன அண்ணி, அப்போ அர்ஜுன் அண்ணாக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணனை விட்டு கொடுத்துருவீங்களா அண்ணி? அர்ஜுன் சார் தான் ஒரு முடிவு எடுத்துட்டாரே. அண்ணனுக்கு நீங்க தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியாது, அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. கண்ணுல பார்க்காத ஹார்ட் ஃப்ரெண்டை விட நேர்ல பார்த்த மீனாட்சியை தான் ஓகேன்னு நினைக்கிறாரு. அதுவும் உங்களுக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்போ அவரு ஹார்ட் ஃப்ரெண்ட் முக்கியம் இல்லைன்னு தானே நினைச்சிட்டாரு? இல்ல நீ, அந்த ஹார்ட் ஃப்ரெண்டை விட நீங்க தான் முக்கியம்னு நினைச்சாரு. அதனால தான் அண்ணன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. இப்போ பாருங்க நீ, பார்த்து எங்க அண்ணன் கூட பேசி பழகின நீங்க வேற, அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் வேற. இப்போ அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டு நீங்க தானே அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா உங்களை என்னைக்குமே விட மாட்டாங்க. அண்ணன் மனசும் மாறும். அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து அந்த பொண்ணு வாயாலேயே நான் நீங்க தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டா யாரு போட்டோவை மாத்தினது எல்லாமே தெரிஞ்சிடும். அது மூலமா அண்ணன் யோசிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல நீ. என்ன நீ பாக்குறீங்க? பல நேரங்கள்ல உங்க உதடு ஒண்ணு பேசுது, மனசு ஒண்ணு நினைக்குது. என்னால உங்க தவிப்பை புரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் நீங்க தான் தெரிஞ்சும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்களேங்கிற கோவத்தை விட இவ்வளோ நேர்மையா இருக்கீங்களேங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. நீ நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. நான் போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பேசி கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த விஷயத்துல கடவுள் நமக்கு நிச்சயமா துணை இருப்பாருன்னு நம்புவோம். ஆனந்த், இங்க இந்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். நீ இந்த இல்லத்துக்கு கொடுக்கற ஒவ்வொரு பைசாவும் அவங்களுக்கு சந்தோஷமா மாறுது. மேடம், அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருக்கேன். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பண்ண போறன்னு தெரியலம்மா. ஏன், அதுக்கு ஏதாச்சும் கட்டுப்பாடு இருக்கா என்ன? இல்லம்மா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலையே, அதனாலதாம்மா சொன்னேன். மேடம், நீங்க கவலையே படாதீங்க. என்னை வளர்த்து ஆளாக்குனது இந்த இல்லம். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட லைஃப் ஃபுல்லா என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு இந்த இல்லம் சாப்பாடு, படிப்பு, பாதுகாப்பு எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நானும் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்மா. வரேன் மேடம், எதுனாலும் தயங்காம கேளுங்க. கண்டிப்பா. மீனாட்சி, மீனாட்சி, ஹே, இங்கதான் இருக்கியா? வா 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 வா. என்னன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணா, நான் உன் தங்கச்சி, என்கிட்டே போய் சொல்லாத. உன் முகத்தை பார்த்து நீ என்ன நினைக்கிறன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? சரி சரி, அண்ணனுக்கு இப்போ ஸ்பெஷலா ஒரு காஃபி போட்டு கொடு. அண்ணா, நீ காஃபி கேப்பன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நீ காஃபி போட்டு கொடு. அதுக்கு முன்னாடி அண்ணன் போய் ஃப்ரெஷ் ஆயிடுவானா, அப்புறமா என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட சொல்றேன். ஓகே? அப்படினா நீ கடைசி வரைக்கும் விஷயம் என்னன்னு சொல்ல போறது இல்ல. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றேம்மா, நீ காஃபி போடு. சரி சரி, நான் போட்டு தரேன். அப்புறம் நீ என்ன விஷயம்னு சொல்லு. சரி, காஃபி போடு சீக்கிரம். அண்ணா, நீ காஃபி கேட்ட நான் போட்டு கொடுத்துட்டேன்ல, என்ன விஷயம்னு சொல்லுண்ணா. ஏய், இப்பதானே காஃபி போட்டு கொடுத்த, குடிக்க கூட வேணாமா?
அண்ணா ப்ளீஸ்ண்ணா சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. சரி சரி சொல்றேன், அவசரப்படாத. ம். நம்ம கம்பெனிக்கு ம். இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குமா? இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. இதுவரை கிடைச்சதுலயே இதுதான் பெரிய கான்ட்ராக்ட். ம். அதனாலதான் அண்ணன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓ அப்படியா? இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆ, அப்பெல்லாம் இல்லாத சந்தோஷம் இப்போ உன் முகத்துல தெரியுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஓ அப்படியா? அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் தோணலையே. அண்ணா இதுதானே வேணாங்கிறது. உன் முகத்துல சந்தோஷம் நிறைய தெரியுது. என்ன காரணம்னு சொல்லு. அப்படியே சொல்ற? அப்படியே தான் சொல்றேன். அது அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போற நேரம்னு நினைக்கிறேம்மா. எந்த பொண்ணு? ஆ, ஆ. அதுவும் அண்ணி வசுந்தரா. ஆ, அப்படி சொல்லு. ஆமாம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தப்ப பூர்வீக சொத்துல ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த பிரச்சனை நமக்கு ஃபேவரா வந்துச்சு. இன்னைக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப புரியுதுனா உன் சந்தோஷத்துக்கான காரணம்? அதானே பார்த்தேன். அண்ணன் முகத்துல என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும்? என்னவோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அன்னைக்கு கோவில்ல ஜோசியர் கல்யாணமாகி வசுந்தரா போற வீடு மகாலட்சுமி போற வீடுன்னு சொன்னார்ல, அது நிஜம்தான் போல இருக்கு மீனாட்சி. அண்ணா பாத்தியா, இத்தனை நாளா நான் உன் கூட இருக்கேன். எப்பவும் ஏ ராசின்னு தான் சொல்லுவேன். ஏய், கம்பெனியே என் பேர்ல தான் இருக்கு. இப்போ இந்த தங்கச்சியை மறந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் அண்ணி தாங்கிற. வர வர நீ ரொம்ப மாறிட்டனா. ஏய் மீனாட்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் மாறுவனா? இந்த பார், நீ தான் என் உலகமே. நம்பிட்டேன். இங்க பாரு மீனாட்சி, இனிமே எந்த சிச்சுவேஷன்லயும் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? அண்ணா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேனா. நீ சொன்னது எல்லாமே சரிதான். ம். எனக்கும் மனசுக்குள்ள அவங்க கைராசியான அண்ணின்னு தான் தோணுது. இந்த வீட்டுக்கு அவங்க மருமகளா வரணுங்கிறது விதினா. அதனாலதான் அவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்களோட ஓவியம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த ஓவியத்தை நம்ம அவங்க கிட்ட கொடுத்துடணும். சரி அண்ணா, அந்த ஓவியம் எங்க? ஃப்ரேம் போட கொடுத்துருக்கம்மா. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த கான்ட்ராக்ட் விஷயமா நான் போயிருந்த கம்பெனிக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் வந்திருந்தாருமா. யாருன்னு? அர்ஜுனா? ஏய், கட்டிக்க போற புருஷனை இப்படி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? இனிமே மரியாதையா கூப்பிடணும். அண்ணா போனா, அதெல்லாம் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். சரி என்னண்ணா சொல்ற? நீ அர்ஜுன் சார் பாத்தியா? ஆமா மீனாட்சி, அந்த டெண்டர் விஷயமா அவரும் அங்க வந்திருந்ததா சொன்னாங்க. என்னண்ணா சொல்ற? அவரும் டெண்டர்ல கலந்துக்கிட்டாரா? திடீர்னு ஏதோ அவசர வேலை வந்துருச்சு போல, அதான் அவர் கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க. அண்ணா, அர்ஜுன் சாருக்கு நீ அங்க வந்தது தெரியுமாண்ணா? அது எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒருவேளை அவர் என்ன பார்த்திருந்திருக்கலாம். ஆமா, நீ ஏமா கேக்குற? இல்லண்ணா, அவரு வேலை வந்து போகலண்ணா. உன்னை அங்க பார்த்ததும் அவரு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கம்பெனி கலந்திருந்தா நிச்சயமா இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா JKR கம்பெனி சிட்டிலேயே நம்பர் 1 கம்பெனி. அவங்கள கம்பேர் பண்றப்போ அவங்களுக்கு அடுத்த இடத்துல தான் நம்ம கம்பெனியே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த டெண்டரை அவர் நம்ம கம்பெனிக்காக விட்டு கொடுத்திருக்காருன்னு தான் தோணுது. நம்ம கம்பெனிக்காக விட்டு கொடுத்துருப்பாரா? என்னம்மா சொல்ற? உனக்கு புரியலையாண்ணா? நல்லா யோசி, புரியும். அவர் விட்டு கொடுத்தது உனக்காக இல்லைண்ணா, அன்னிக்காக. ஏன் அவர் டெண்டரை நமக்காக விட்டு கொடுக்கணும்? ஆமாண்ண, இப்போ நீங்க மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரின்னு ஜோசியர் சொன்னதா சொன்னீங்கல்ல, அதுக்காக தான். உனக்கு விட்டு கொடுத்தா யாருக்கு விட்டு கொடுத்த மாதிரி? அன்னிக்கு விட்டு கொடுத்த மாதிரி தானே? நம்ம 2 பேருக்கும் இருக்கிற அக்கறை அன்பை விட அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குண்ணா. அர்ஜுன் சார் பேசுறப்போ அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. கம்பெனில டெப்டி மேனேஜரா இருக்கிற ஒருத்தங்களுக்காக எவ்வளவு மெனக்கெட்டுறாரு பாரு. இது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு. இப்போ இதையே எடுத்துக்கோங்களேன். இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு போறப்போ பெருமையோட போகணுங்கிறதுக்காக
தனக்கு வரப்போற பெரிய கான்ட்ராக்ட அவர் விட்டு கொடுத்திருக்காரு. பாருங்கண்ணே, இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும்? சான்ஸே இல்லைல்ல. சரி சரி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் நைட் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, நீ போய் ரெடி பண்ணு. மீனாட்சி சொல்றதும் சரிதான். அர்ஜுன் மனசுல வசுந்தரா தான் இருக்காளோ? அப்படி இருந்தா அவ கல்யாணத்துக்காக அர்ஜுன் எதுக்கு இவ்வளவு மெனக்கிடணும்? சொல்லுங்க தம்பி. உத்தமன், நாளைக்கு மீட்டிங் போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதான் தம்பி வீட்டுக்கே வந்தேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு மார்னிங்கே வரோன்னு சொல்லிடுங்க. அவர் கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாரு, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோன்னு சொல்லிடுங்க. சரிங்க தம்பி, இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஏய், அங்க பாரு, எப்படி வேலை பாக்குற மாதிரி நடிச்சு நல்ல பேர் எடுக்கிறா. நீயும் இருக்கியே. மம்மி, நான் என்ன பண்றது? நீ வளர்த்தது அப்படி. மா, என்னப்பா? நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போறேம்மா. எதுக்குப்பா? சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மீட்டிங் இருக்கு. டெல்லியில இருந்து ஆபீசர்ஸ்லாம் வராங்க. நம்ம கம்பெனி சார்பா அந்த ப்ராஜெக்டோட ப்ரொஃபைல்ஸ்லாம் சப்மிட் பண்ண போறேன். சீக்கிரமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை மாற்ற போறேம்மா. பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான். சரிப்பா, பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. ஓகேம்மா, பாய்மா. சரி ஆனந்த், சொல்லுங்கண்ணா. நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம். அந்த மீட்டிங்க்கு நீ கண்டிப்பாக வரணும். நாளைக்கு உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்டை தேடி போகிறேண்ணா. அதனால என்னால் பாண்டிச்சேரி உங்களோட வர முடியாது. என்னடா யோசிக்கிற? இல்லைண்ணா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு சில முக்கியமான ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக மினிஸ்டர் பிஏவை பார்க்கணும். அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருண்ணா. அதனால நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்ண்ணா. நீங்கள் வேணா போயிட்டு வந்துருங்க. டேய், என்னடா, ரொம்ப முக்கியமான மீட்டிங்டா. சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய பிஸ்னஸ் மேனும் வராங்கடா. அது இல்லாமல் டெல்லியிலேருந்து நிறைய விஐபிஸும் வராங்கடா. மீட்டிங்கில் நம்ம ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் பற்றி முழு டீட்டெயில்ஸும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம்டா. நீ மட்டும் இருந்தா எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்டா. நீ வரமாட்டேன்னு சொல்கிற. சரி, நான் என்ன பண்ணணும் பார்க்குறேன். வசு, நான் உனக்கு மெயில் போட்டிருந்தேன், பாத்தியா? பார்த்தேன் சார். நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ், நம்ம பேச போகிற டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இதில் இருக்கு இல்லையா? டாக்குமெண்ட் சாஃப்ட் காப்பீஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு இப்போவே மெயில் பண்ணிடுறேன் சார். போன பட்ஜெட்டில் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்காக சப்சிடிஸ் அனலைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கா? 2 வருஷ டீட்டெயில்ஸும் எடுத்துட்டேன் சார். வெரி குட். நம்மளோட சோலார் பிளான்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார். அண்ணா, பசு மரம் வேணா நீங்கள் பாண்டிச்சேரி கூட்டு போங்களா? நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸை பக்காவாக எடுத்து கொடுப்பாங்க. அங்கே நம்ம கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் அதுக்கும் சேர்த்து ஹிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. எல்லா விவரமும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும்ண்ணே. இல்லை ஆனந்த், சொன்னா கேளு, வேண்டாம். இவன் வேற என்ன மம்மி தேவையில்லாம எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆமா அர்ஜுன், ஆனந்த் சொல்றது கரெக்ட். பசுவும் வந்தா உனக்கு துணையா இருக்கும். உன்னை அவ கவனிச்சுக்கிட்ட மாதிரியே இருக்கும்பா. ஏன் அண்ணி, 1000 தான் இருந்தாலும் வசுந்தரா கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் அர்ஜுன் தனியா தானே கம்பெனி விஷயம்லாம் கவனிச்சாகணும்.
அதுக்கு இப்பையில இருந்தே ட்ரைனிங் எடுக்கட்டுமே. ட்ரைனிங்கா? என்ன பெரிய ட்ரைனிங்கு? அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ அர்ஜுன் தம்பி அனுப்பிச்சு வச்சோன்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துருவாரு. அதான் தசு புசுன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுதே. துப்பாக்கி ஒண்ணு சொருகி வச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்ல இந்திரா, கம்பெனி சம்பந்தமான மீட்டிங்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வசுந்தரா தான் இவன் கூட போவா. வசு கூட வந்தா கைராசின்னு சொல்லுவான். அதனால அவளும் கூடவே போகட்டுமே. நீங்க சொல்றது கரெக்ட் தாம்மா. இப்போ வசுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்கு. நிச்சயதார்த்த வேலை, கல்யாண வேலை நிறைய இருக்கு. அவளுக்கு ட்ரெஸ் வேற செலக்ட் பண்ணோம். எல்லாருக்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ண வரணும். இப்போ போய் மீட்டிங் கூட்டு போறது நல்லா இருக்காதுமா. அதோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை அவங்க ஃபேமிலி ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு வசுக்கு டென்ஷன்? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. நாம இல்லாம அர்ஜுன் சார் இந்த மாதிரி பிசினஸ் மீட்டிங்க்கெல்லாம் போக மாட்டாரே. இப்போ ஏன் இப்படி பண்றாரு? இத பாரு அர்ஜுன், நீ போறது கம்பெனி சம்பந்தமான மீட்டிங்க்கு. வசுந்தரா கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர். அவ இல்லாம நீ மட்டும் போனா நல்லா இருக்காதுப்பா. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே வசுந்தரா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பா. கம்பெனிய பத்தி என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவா. இது முக்கியமான மீட்டிங், விஐபிஸ் வருவாங்கன்னு சொல்ற. அப்போ நீ வசுந்தரா இல்லாம போனா நல்லா இருக்காது. கூட கூட்டிட்டு போ. அதான் அந்த சவாரி போட்ட ஆளை தண்டமா வச்சிருக்கீங்களே, அந்த ஆள் போனா போதாதா? அதான் எப்பவுமே ஒட்டிக்கிட்டே அர்ஜுன் தம்பி கூடயே போறானே, அந்த ட்ரெஸ் தினம் துவைக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல. அத்தாச்சி அவன் பக்கத்துல வந்த நாத்தத்துல குடல் எல்லாம் புடுங்குது. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறப்ப குறுக்க குறுக்க பேசாதீங்க. அர்ஜுனுக்கு கோவம் வந்தா கை பேசாத. அவன் துப்பாக்கி தான் பேசும். துப்பாக்கி எங்க பேசும்? துப்பாக்கி சுடும். தொம்பி பொண்ணு அவங்க கூட போனா இவ பொண்ணுக்கு எரியும். சும்மா போட்டு பாக்குறாளுக. இவளுக விட்டால நான் விட மாட்டேன்ல. காந்திமதியா கொக்கா. இல்லைண்ணா, உங்க கூட வசு மேடம் இருந்தா உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இன்னும் நீ என்ன யோசிக்கிறப்பா? வசுந்தரா கண்டிப்பா உன் கூட வரணும் அர்ஜுன். புரிஞ்சுக்கோ. ஒரு பெரிய மீட்டிங்க்கு போறப்போ கம்பெனி எம்டியோட பிஏ இல்லனா எப்படி? கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர் ஆனா கூட இந்த மாதிரி சமயத்துல அவ உனக்கு பிஏவா இருக்கிறதுல தப்பு இல்லையே. நான் வசுவை வரவேணா சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அது உங்க யாருக்கும் புரியாது. சரிம்மா, அழைச்சிட்டு போறேன். அடப்படுபாவி, கூட்டிட்டு போறேங்கிறானே, நாம கட்டைய போடணுமே, என்ன பண்றது? ஹலோ, யாரு? இளமாறன் தம்பியா? ஆமா, நீங்க? விஷயத்தை மட்டும் நறுக்குன்னு கேளுங்க. உன் தங்கச்சியை கட்டிக்க போற அந்த அர்ஜுனு நாளைக்கு பாண்டிச்சேரி போறான். நீ கட்டிக்க போற வசுந்தரா துணைக்கு அர்ஜுன் கூடவே போறா. அவங்க 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல ஒரே ரூம்ல ஒன்னா தங்க போறாங்க. பாத்துக்கப்பா.